Welcome to Science Fact in Tamil. ஹரிஹரன் சங்கர் அப்படிங்கிற யூடியூப் யூசர் இப்ப ரெண்டு பிளாக் ஹோல் பக்கத்துல வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு அண்டத்தின் மையப்பகுதியிலும் சூப்பர் மேசிவ் கருந்துளை இருக்கும். NGC 6240 என்ற அண்டம் ஓபியோக்கஸ் கான்ஸ்டலேஷன் பகுதியில் இரண்டு சிறு அண்டங்கள் இணைந்ததன் விளைவாக தோன்றியது. இதன் காரணமாக NGC 6240 என்ற அண்டத்தின் மையப்பகுதியில் இரண்டு கருந்துளைகள் உருவானது. விண்வெளி ஆய்வாளர்கள் இந்த அண்டத்தில் உள்ள இரு கருந்துளைகளும் ஒரு நாள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் என்கின்றனர். இரண்டு கருந்துளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் நிகழ்வினை இதுவரை பூமியில் உள்ள நம் ஆய்வாளர்கள் கண்டதில்லை. இந்த நிகழ்வினை கண்டறிய நம் ஆய்வாளர்கள் மிக கடினமான கணித கணக்கீட்டோடு கணிதத்தில் சிமுலேஷன் செய்து என்ன விளைவு உண்டாகும் என்று கண்டுபிடித்துள்ளனர். சூப்பர் மேசிவ் கருந்துளையின் அடர்த்தியானது நமது சூரியனின் அடர்த்தியை விட பல பில்லியன் மடங்கு அதிக அடர்த்தியுடையது. நாம் கண்டுபிடித்த மிகப்பெரிய கருந்துளை ஹாம்பர்க் 15A. இதன் மையப்பகுதி 15000 ஒளியாண்டு விட்டம் கொண்டது. இதன் அடர்த்தி 170 பில்லியன் சூரிய அடர்த்தி, அதாவது நமது சூரியனை விட 170 பில்லியன் மடங்கு அடர்த்தி கொண்டது. இத்தனை அடர்த்தி கொண்ட இரண்டு கருந்துளைகள் அருகருகே வரும்போது ஒரு மிகப்பெரிய பிரளயம் விண்வெளியில் உண்டாகும். இந்த பிரளயமானது இரண்டு கருந்துளைகள் மோதும் கோணத்தை பொறுத்தும் வேகத்தை பொறுத்தும் அது ஏற்படுத்தும் விளைவானது மாறுபடும். இரண்டு கருந்துளைகள் பக்கவாட்டில் அதிவேகமாக அருகே வரும்போது சிறிய அடர்த்தி கொண்ட கருந்துளையானது பெரிய கருந்துளையால் தூக்கி எறியப்படும். இரண்டு சில்லறை காசுகளைப் போல. அல்லது இரண்டு கருந்துளைகள் அருகருகே ஈர்க்கப்பட்டு இரண்டுக்கும் ஒரே ஈர்ப்பு விசை உண்டான பிறகு ஒரே கருந்துளையாக மாற்றம் பெற்றுவிடும். இந்த நிகழ்வு அண்டத்தில் நிகழ்பெறும்போது மிக உக்கிரமாக இருக்கும். இந்த மோதல் நிகழ்விற்கு பிறகு கருந்துளையானது பைனரி கருந்துளையாக உருமாறிவிடும். இதன் பிறகு கருந்துளை ஒரு மிகப்பெரிய வட்ட கருந்துளையாக உருமாறிவிடும். இந்த மோதல் நிகழ்வால் மிக அதிக சக்தி உண்டாகும். இந்த கட்டுக்கடங்கா சக்தி பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வலையை உண்டு பண்ணி காலத்திலும் விண்வெளியிலும் அலைகளை உண்டு பண்ணும். இந்த அலைகளை நாம் கிராவிடேஷனல் வேவ் என்று அழைக்கின்றோம். பூமியில் இதுவரை ஈர்ப்பலை என்று அழைக்கப்படும் கிராவிடேஷனல் வேவ்களை நாம் கண்டறியவில்லை. ஆனால் இப்போது மிகப்பெரிய கருவிகளை பூமியில் உண்டு பண்ணி கிராவிடேஷனல் வேவ்கள் உண்டாகிறதா என்று விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கண்காணித்து வருகிறார்கள். ஈர்ப்பு அலைகளின் இருப்பை உறுதி செய்துவிட்டால் ஐன்ஸ்டீனின் ரிலேட்டிவிட்டி தியரி நிரூபிக்கப்படும். இது அறிவியல் உலகில் பிரபஞ்சம் பற்றி நம் புரிதலுக்கு முதல் படியாக கூட இருக்கலாம் என்று சில அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.